அந்த தீர்மானம் நாடு முழுவதும் 7 கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் 4 கட்ட தேர்தல்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் இன்று 6 மாநிலங்கள் 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 49 மக்களவை தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு சற்று முன்பு 7 மணிக்கு சரியாக தொடங்கி இருக்கிறது. இந்த 6 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களிலும் 49 தொகுதிகளுக்கு 695 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். பல்வேறு தொகுதிகளில் முக்கிய தலைவர்கள் போட்டியிடுவதால் இந்த 5ஆம் கட்ட தேர்தல் இருந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர் ராகுல் காந்தி போட்டியிடும் உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலி தொகுதியில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதே போல பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ராகுல் காந்தியை எதிர்த்து அங்கு தினேஷ் பிரதாப் சிங் போட்டியிடுகிறார். மற்றொரு முக்கிய தொகுதியான அமேதி மக்களவை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி மீண்டும் அங்கு போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியின் சார்பாக கிஷோரிலால் சர்மா போட்டியிடுகிறார். இதே போல பீகாரின் ஹாஜிபூர் மக்களவை தொகுதியில் லோக் ஜனசக்தியின் கட்சியின் தலைவர் சிராக் பாஸ்வான் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து இந்தியா கூட்டணியின் சார்பாக ராஷ்டிரிய ஜனதா தளத்தைச் சேர்ந்த சிவ் சந்திர ராவ் களமிறங்குகிறார். பீகாரின் சரண் தொகுதியில் பாஜகவின் மூத்த தலைவர் ராஜீவ் பிரதாப் ரூடியை எதிர்த்து ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் சார்பில் லாலு பிரசாத் யாதவின் மகள் ரோஹிணி ஆச்சாரியா களமிறங்கி இருக்கிறார். மும்பை வடக்கு தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக பியூஷ் கோயல் போட்டியிடுகிறார். மத்திய அமைச்சர் அவரை எதிர்த்து காங்கிரஸ் சார்பில் பூஷன் பாட்டீல் போட்டியிடுகிறார். ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா மக்களவை தொகுதியில் தேசிய மாநாட்டு கட்சியின் சார்பாக ஃபரூக் அப்துல்லாவின் மகன் முன்னாள் முதலமைச்சர் உமர் அப்துல்லா போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பாக ஃபயாஸ் அகமது மீர் களத்தில் இருக்கிறார். இந்த தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வேட்பாளர்கள் நிறுத்தப்படவில்லை. 5ஆம் கட்ட தேர்தலுக்கு 49 மக்களவை தொகுதிகளுக்கான இந்த வாக்குப்பதிவானது காலையிலேயே மக்கள் ஆர்வத்துடன் நீண்ட வரிசையில் நின்று உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார், மும்பை ஆகிய மாநிலங்களில் ஆர்வத்துடன் களமிறங்கியுள்ள இந்த காட்சியை நாம் இப்போது பார்க்க முடிகிறது. இதுவரை 379 மக்களவை தொகுதிகளுக்கான தேர்தல் நிறைவடைந்திருக்கிறது. தற்போதுள்ள இந்த 49 தொகுதிகளுக்கான தேர்தலையும் சேர்த்தால் இன்றுடன் 428 மக்களவை தொகுதிகளுக்கான தேர்தல் இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடைய இருக்கிறது. மீதியுள்ள 115 மக்களவை தொகுதிகளுக்கான தேர்தல் தான் அடுத்து 2 கட்டமாக நடைபெற இருக்கிறது. இந்த 2 கட்ட தேர்தலும் நிறைவடைந்த பின்னர் ஜூன் 4 வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. அப்போது நாட்டில் அடுத்த பிரதமர் யார் என்பதும் இந்த 7 கட்ட தேர்தலிலும் 543 தொகுதிகளிலும் வெல்லப்போவது யார் என்பது குறித்தும் ஜூன் 4ஆம் தேதி தெரிய வரும். தற்போது இந்த 5ஆம் கட்ட தேர்தல் நடைபெறும் 49 மக்களவை தொகுதிகளிலும் இப்போது வாக்குப்பதிவு தொடங்கியுள்ள சூழ்நிலையில் ஒடிசா மாநிலத்தில் அங்கு சட்டமன்ற தேர்தலுக்கு 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக் களமிறங்கும் தொகுதியிலும் இன்றுதான் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. ஏற்கனவே ஒடிசாவில் உள்ள அந்த 147 சட்டமன்ற தொகுதிகளில் 28 சட்டமன்ற தொகுதியில் கடந்த 13ஆம் தேதி அங்கு தேர்தல் நடைபெற்று நிறைவடைந்திருக்கிறது. 4ஆம் கட்ட தேர்தலில் இன்று 35 தொகுதிகளுக்கு 2ஆம் கட்டமாக அங்கு சட்டமன்ற தேர்தலும் ஒடிசா மாநிலத்தில் நடைபெறுகிறது. இதனால் ஒடிசா மாநிலத்திலும் மக்கள் ஆர்வத்துடன் நீண்ட வரிசையில் நின்று வாக்குச்சாவடி மையங்களில் காலையிலேயே வாக்களிக்க தொடங்கி இருக்கிறார்கள். இதுபோல் பல்வேறு மாநிலங்களும் மக்கள் ஆர்வத்துடன் வாக்குகளை செலுத்தி வர தொடங்கி இருக்கின்றார்கள். இந்த 4 கட்ட தேர்தலிலும் அமைதியாக தேர்தல் நடைபெற்ற சூழ்நிலையில் 5ஆம் கட்ட தேர்தலிலும் அமைதியாக தேர்தல் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 4 கட்ட தேர்தலில் 66.95% வாக்குகள் பதிவாகியுள்ள சூழ்நிலையில் இந்த 5ஆம் கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவானது மேலும் கூடுதலான வாக்குகள் பதிவாகுமா, வாக்கு சதவீதம் அதிகரிக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. கடந்த மக்களவை தேர்தலை விட 2019ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலை விட 24 இந்த மக்களவை தேர்தலில் வாக்குப்பதிவு சதவீதம் குறைந்திருப்பதால் தேர்தல் ஆணையமும் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்களும் வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை வாக்குச்சாவடிகளுக்கு சென்று ஜனநாயக கடமையாற்றுமாறு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவாக கருதப்படும் இந்தியாவின் மக்களவை தேர்தலில் 5வது கட்ட தேர்தலில் இன்று 7 மணியிலிருந்து மக்கள் ஆர்வத்துடன் 6 மாநிலங்கள் மற்றும்
2 யூனியன் பிரதேசங்களான ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் ஆகிய பகுதிகளில் தங்களது வாக்குகளை ஆர்வத்துடன் செலுத்தி வருகிறார்கள். உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரம், மேற்கு வங்கம், பீகார், ஜார்க்கண்ட் மற்றும் யூனியன் பிரதேசங்களான ஜம்மு காஷ்மீர், லடாக் ஆகிய 6 மாநிலங்கள் 2 யூனியன் பிரதேசங்களிலும் வாக்குப்பதிவு காலை முதலே விறுவிறுப்பாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. தர்சிம்பான்.